வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 25 காண்போமா? இரண்யாட்சகன் வதம். இரண்யாட்சகன் ஸ்ரீமன் நாராயணனை சண்டைக்காக தேடிக்கொண்டு வரும்பொழுது வழியில் நாரதரை சந்திக்கின்றான். யார் நாராயணனை தேடிச் சென்றாலும் நாரதர் அவர்களுக்கு எதிரில் கண்டிப்பாக வருவார். நாரதர் அவனிடம் யாரை தேடுகிறாய் என்று கேட்க, இரண்யாட்சகன் நாராயணனை தேடுகிறேன் என்று கூறினான். உனக்கு நாராயணன் தானே வேண்டும்? அவன் இப்பொழுதுதான் பிரளய கடலில் இருந்து பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வராக பெருமாள் பூமாதேவியை மீட்டு கொண்டு வருவதை இரண்யாட்சகன் பார்க்கிறான். யானையை போல் வராக பெருமாள் பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்து ஓரிடத்தில் நிலை நிறுத்துகிறார். இரண்யாட்சகன் அவரை துரத்துகின்றான். அவன் பகவானை பார்த்து, ஏ காட்டுப்பன்றியே, நீ இந்த பூமாதேவியை விட்டுவிட்டு செல் என்று கூறுகிறான். பகவான் அதை பொருட்படுத்தாது இரண்யாட்சகனை நோக்கி வருகிறார். ஏ கிராம சிம்மமே, உன்னை அழிக்க வந்த காட்டுப்பன்றி நான் என்று கூறுகிறார். கிராம சிம்மம் என்பது நாயை குறிப்பதாகும். இப்பொழுது இருவருக்கும் இடையே போர் தொடங்குகிறது. அவன் கதையை எடுத்துக்கொண்டு போருக்கு வந்தான். இரண்யாட்சகன் வதத்தை சேவிப்பதற்காக பிரம்மா, தேவர்கள் மற்றும் ரிஷிகள் அனைவரும் ஆவலுடன் வந்தனர். அனைவரும் பகவானை பிரார்த்தித்து கொண்டனர். கதையுடன் வந்த இரண்யாட்சகனை தனது இடது காலால் எட்டி உதைத்தார். அதன் பிறகு இரண்யாட்சகன் சூலத்தை எடுத்தான். பெருமாள் தனது சக்கராயுதத்தால் சூலத்தை துண்டித்தார். மாய போர் புரிய தொடங்கினான் இரண்யாட்சகன். காற்றாய் வந்து அவரை தாக்கினான். கல் மழையை பொழிந்தான். பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தால் இவை அனைத்தையும் வீழ்த்தினார். பிறகு இரண்யாட்சகன் நேரில் ஓடி வந்து அவரை கட்டி பிடித்து கொண்டு வஜ்ரம் போன்ற தனது கைகளால் குத்தினான். பகவானும் அசுரனுடைய கன்னத்தில் தன்னுடைய கைகளால் அடித்தார். ஒரே அடியில் உடல் நடுங்கியது. கண்கள் இரண்டும் பிதுங்கி வெளிவந்தன. கை கால்கள் பீந்து போய் சிதறி விழுந்தன. அவனுடைய கண்கள் இரண்டும் பிதுங்கி விழுந்ததில் பெரிய மரம் விழுவது போல அரக்கன் விழுந்தான். தேவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். என்ன ஒரு பாக்கியம் என்று கொண்டாடினார்கள். ஆம், இரண்யாட்சகன் அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு பகவானுடைய கைகளால் அல்லவா மரணம் கிட்டியது. அதுவும் எப்படி? வராக பெருமானை தன் கண்களால் பார்த்த வண்ணமே அல்லவா அவன் பகவானுடைய கைகளால் மரணமடைந்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை யாருக்குத்தான் கிடைக்கும்? அன்று பகவான் நிலைநிறுத்திய பூமிதான் இன்று நாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வராக பெருமாள் பூமாதேவியை மீட்டு கொண்டு வரும்போது பகவானிடம், ஐயனே, தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் இந்த சம்சார சாகரத்தில் இருந்து மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என வேண்டிக் கொண்டாள் பூமாதேவி. ஒரு சுலபமான வழியை சொல்லுமாறு பகவானிடம் வேண்டுகிறாள். பகவானும் பூமாதேவிக்கு பல விஷயங்களை எடுத்து கூறினார். அவற்றை தெரிந்து கொண்டு பூலோகத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் பகவானின் திருவடியை சரணடைய வேண்டும் என்பதை எடுத்து கூறவே, ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வார்க்கு மகளாக பூமாதேவியின் அம்சமாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாளாக அவதரித்தார். பகவான் கூறியவற்றை ஏற்றுக்கொண்ட பூமாதேவி தாயார் தன்னுடைய திருப்பாவை என்னும் 30 பாசுரங்களிலே பகவானை பற்றி மிகவும் சிறப்பித்து கூறி நாமும் பகவானை அடைய நல்ல ஒரு வழியை காட்டியுள்ளார். வராகப் பெருமான் பூமாதேவியிடம் கூறியது என்ன தெரியுமா? வாயினார் பாடி மனத்தினால் சிந்தித்து மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பகவானிடத்தில் ஈடுபட வேண்டும். இதனையே ஆண்டாளும் தன்னுடைய பாசுரத்தில் கூறியுள்ளார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என கூறி அருளுகிறார். நம் திருமங்கை ஆழ்வாரோ, கேட்க யானுற்றதுண்டு கேழலாய் உலகம் கொண்ட பூக்கெழு வண்ண நாரை போதரக் கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாறே. பெருமாளே, உம்மிடம் நான் ஒன்றை கேட்க வேண்டி உள்ளது.
நீர் வராக உருவெடுத்து நிலமங்கையை எடுத்து வந்த பூ போன்ற மென்மையுடைய மேலோனாகிய உம்மை என் கனவில் கண்டேன். சொல் செயல் மனம் இவற்றாலும் சிரத்தையாலும் உலகாய இன்பங்களை ஆசை பெருகில் அனுபவித்த எனக்கு தெய்வ காரியம் இனிதாய் இருந்தது எப்படி என்று பகவானிடம் கேட்கிறார் திருமங்கையாழ்வார். நாம் பேச்சினால் மனத்தால் செயலினால் செய்வதெல்லாம் பகவானுக்காக செய்ய வேண்டும் என்கிறார். சரணாகதி அடைய வேண்டும் என்கிறார். நமக்கு தியானிக்க எளிய வழி பகவானின் அர்ச்சாவிக்கிரகங்களே. அதை மனதில் நிறுத்தி பெருமாளின் நினைவில் வாழ்வோம். வராக சரித்திரத்தை கேட்பதால் என்ன பயன்? வராக பெருமாள் யக்ஞவராகனாய் காட்சி தந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். வராக சரித்திரத்தை கேட்பதால் படிப்பதால் என்ன பலன் என்று சுகதேவர் கூறுவதை நாமும் அறிந்து கொள்வோமா? 1. பிரம்மஹத்தி தோஷம் முதல் நாம் செய்த அனைத்து பாவங்களும் வராக சரித்திரத்தை கேட்பதால் நீங்கும். 2. நாம் அனைவரும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்துள்ளதால் தான் வராக அவதாரத்தினை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லது படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. 3. வராக சரித்திரத்தை கேட்பதால் தனம் உண்டாகும். 4. புகழ் உண்டாகும். 5. நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சந்திக்கும் கஷ்டங்களை தாங்குவதற்கு தைரியத்தையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வீரத்தையும் கொடுக்கும். 6. ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியை அடையும் பாக்கியத்தையும் கொடுக்கும். பகவான் ஆதியில் வராகனாய் அவதாரம் செய்ததால் தான் இந்த கல்பத்திற்கு ஸ்வேதவராக கல்பம் என்று பெயர். நாமும் வராக பெருமானை வணங்கி அவன் ஆசிகளை பெறுவோமாக. அடுத்த பகுதியில் காண்போமா? நன்றி, வணக்கம்.